காலை ஒளி. எழுதியவர் திருமதி டோரா எட்வின். அவிசுவாசமே கொடிய பாவம். உன் விசுவாசம் வளர ஒரே வழி கிரமமாய் கருத்தோடு நீ செய்ய வேண்டிய வேத வசன தியானமே. விசுவாசம் கேள்வியினாலே வரும், பரிசுத்தாவியின் துணை கேள்வியினாலே வரும். பரிசுத்தாவியின் துணையோடு என் வசனங்களை இரவு பகலாய் தியானி. உன் கையில் உள்ள மணித்துளிகளை திட்டமிட்டு செலவு செய். வேத தியானத்துக்கென்று அதிகாலை நேரத்தையோ அல்லது உனக்கு வசதியான நேரத்தையோ ஒதுக்கி வைத்துவிடு. அதை திருடாதே. உன் கையில் இருக்கும் பணத்தையும் பொருட்களையும் விட அதிக விலையேற பெற்றவை உன் கையில் இருக்கும் மணித்துளிகளே. உன்னை சந்திக்காமல் அவை உன்னை கடந்து போக முடியாது. விழிப்பு உனக்கு தேவை. வேதமே வெளிச்சம். வெளிச்சமின்றி இருளில் நடவாதே. கீழ்ப்படியாமை என்பது மற்றொரு கொடிய பாவம். வசனங்களுக்கு கீழ்ப்படியும் ஒரு நல்ல பழக்கத்தை ஏற்படுத்தி கொள். ஆவியானவரின் உதவியை நாடு. உன் தீர்மானங்களை நினைவில் நிறுத்திக்கொள். உலகத்துடனோ உன் சொந்த திட்டங்களுடனோ ஒத்துப்போகாதே. என் கற்பனைகள் உன் கண்களை தெளிவாக்கும். என் வாக்குத்தத்தங்கள் உனக்கு ஊன்றுகோலாக இருக்கும். பெரிய மலைகளை விட உறுதியானவை. அவற்றை இறுக பற்றி கொண்டு நடந்து வா. என் வல்லமைக்கு அளவில்லை. என்னை விசுவாசி, நீ வெட்கப்படுவதில்லை. ஆதார வசனம், தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ஆபகுக் 2:4.